வேர் இப்போது நாங்கள் தொட்டியில் வளர்த்த வெட்டி வேர் இது இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் தொட்டியில் வச்சதுனால இதனுடைய வளர்ச்சி 18 மந்த்துன்னு கூட்டிருக்காங்க. அது கூடவே இந்த மாதிரி நெல் வந்து காய்ச்சது அப்படின்னா வளர்ந்துச்சுன்னு அர்த்தம்னு நினச்சிக்கிட்டு நான் இப்போ நானாக எடுத்திருக்கேன். இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, இதனுடைய வேருடைய இருக்கிறது எப்படி பார்க்க போகிறோம். இப்போது பார்த்துட்டு இதே போல் நீங்களும் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வெட்டி வேர் இப்போ நல்லா மண்ணிலேருந்து எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ண வெட்டி வேர் நான் தண்ணீர் அலசி காய வச்சுருக்கேன். காய வச்ச வேர் ஆக்சுவலாக வெட்டி வேர் வந்து இந்த சைஸ் வரணும். இங்கே இருக்கு இல்லைங்களா, இது இன்னமும் திக்காகும், இன்னும் பெரிய தடியாக இருக்கும். இது நம்ம முன்னாடி எடுத்துட்டோம். அதேமாதிரி இந்த வேர் வந்து தொட்டியில் வச்சதுனால கீழே ஆழமாக போகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பில்லை. அதேமாதிரி அது வளர்கிறதுக்கு பெருசாகிறதுக்கு வாய்ப்பில்லை. பட்டு கொஞ்சம் வேர் மட்டும் கிடச்சிருக்கு. இந்த வேர் பார்த்திங்கன்னா இது இன்னும் க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா ஒரு 50 to 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இது விவசாயிங்கிட்ட நம்ம வாங்கும்போது இன்னும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட் ரேட்டில் ஒரு பார்த்திங்கன்னா 50 to 100 ரூபா அந்த ரேஞ்சு தான் இது கிடைக்கும். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களெல்லாம் லாபத்தை பார்த்து யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க கடமையை மட்டும்தான் செய்வாங்க. பலனது கடவுள் கையில் தான் இருக்குது. நிறைய விவசாயம் நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாம் அறுவடை முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு போகலான்னு நினைப்பாங்க. மழை வந்து தண்ணியில் போகும், இல்லை அறுவடை செய்யலான்னு நினைக்கும்போது காற்றுல போகும், இல்லை தண்ணியில் போகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையினால் ஒன்றும் பண்ண முடியாது. கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பலன். அது போல் தான் இதுவுமே. நான் இப்போ ஒரு வருஷம் இதை தண்ணியை ஊற்றி தொட்டியில் பூச்சி அடிக்காமல் பார்த்து வளர்த்ததுக்கு கிடைச்ச இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி அறுவடை பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாற்று நிறைய கிடைக்கும். வெட்டி ஒரு நாற்று. இதனுடைய மனம் கொஞ்சம் இன்னும் நல்லா கம்மியாக தான் இருக்குது. மனம் அதிகமாக வரணுன்னா இன்னும் நிறைய நாள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்முடைய சேனலை இந்த மாதிரி புது என்னுடைய சேனல் மேக்ஸிமம் 99.9% யாரையும் காப்பி அடிக்க மாட்டோம் நாங்கள். அதே மாதிரி நிறைய அடிஷ்னல் கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டேன், நேச்சுரலாக தான் இருக்கும். ஸோ இந்த சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நினச்சிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.